பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் இன்னமும் சோகமாவே இருக்க? நீ வேற சரோஜா, எனக்கு மனசே சரியில்லை, படபடன்னு அடிச்சுக்கிறது. அதான் அந்த பரதேசிட்ட இருந்து பிள்ளைய காப்பாத்தியாச்சுல, அப்புறம் நீ ஏன் இன்னும் பயப்படுற? என்ன சரோஜா புரியாம பேசுற? நீ அந்த டாக்டர் பையன் சொன்னதை கேட்டியா என்ன? கேட்டேன் சாந்தி. ஒருவேளை நம்ம தர்ஷினிய காப்பாத்துறதுக்கு கூட அப்படி சொல்லிருக்கலாம்ல. இல்ல சரோஜா, அந்த பையன் சொன்னதை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல சரோஜா. நாங்களாம் ஒண்ணும் இல்லாதவங்க, அவங்க பணக்காரங்க, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது சரோஜா. நீ ஏன் அப்படி நினைக்கிற? உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நினைக்கலாமே. இல்ல சரோஜா, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. எனக்கு என் பிள்ளைக்கு எதுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்குதோ எனக்கும் தெரியல. இந்த பிள்ளை நீ என் பொண்டாட்டி தானே கேட்கல, உன் மக பேசாம தானே இருந்தா, அப்ப உன் மகளுக்கும் ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல சரோஜா, இது எங்களுக்கு தகுதிக்கு மீறினது, இது நடக்க கூடாது சரோஜா. இந்த பிள்ளையோட அம்மா அப்பா எவ்வளவு கனவு கண்டு வச்சிருப்பாங்க அந்த பிள்ளைக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும்னு. ஆனா நாங்க அதுக்கெல்லாம் தகுதியே இல்ல சரோஜா. அப்படியெல்லாம் நினைக்காத. அந்த பையன் அப்படி நினைச்சிருந்தா உன் மகளை விரும்புவானா என்ன? இல்ல சரோஜா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. சரி, இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற? நானும் என் மகளும் ஏதோ கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். எங்களுக்கு யாரும் வேணாம், எனக்கு என் மக போதும், என் மகளுக்கு நான் போதும். சரி, இப்படி சொல்ற, கடைசி வரைக்கும் உன் மகளுக்கு கல்யாணம் முடிக்காமையா வச்சிருக்க போற? கல்யாணம் முடிப்பேன் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எங்க தகுதிக்கு தானே நாங்க கல்யாணம் முடிச்சு வைக்க முடியும். உன் மகளை மட்டும் நல்லா படிக்க வச்சு நல்லா பெரிய ஆளாக்கணும் தானே நினைக்கிற? ஆமா சரோஜா, அப்ப இதெல்லாம் நீ சந்திச்சுதான் ஆகணும். என்ன சரோஜா சொல்ற? அது மட்டும் இல்ல, என் மக என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டா. அப்படி ஒரு ஆசை இருந்தா என்கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பா. இன்னைக்கு கூட அந்த பிள்ளை வந்திருந்துச்சு. அந்த பிள்ளைய பார்த்து சிரிக்கவோ பேசவோ எதுவுமே செய்யல. அவ நினைச்சிருப்பா நம்ம அம்மாக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு, அதனால கூட சொல்லாம இருக்கலாம். ஏன் விரும்பாம கூட இருக்கலாம், அந்த பையன் மட்டும் விரும்பி இருக்கலாம். சரி, இத உன் மகட்டையே என்ன ஏதுன்னு கேட்டுடலாம். என்ன புரியுதா? வேண்டாம் சரோஜா, வேண்டாம். நம்மளே அவன் மனசுல ஆசையை வளர்த்து விட்டாப்புல ஆயிடக்கூடாது. நம்ம கேட்டு நம்ம அம்மா அப்படி கேட்டுட்டாங்களே, நீ என் மக மனசு கஷ்டப்பட்டுற கூடாது சரோஜா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு இருக்கும்ல. முடிவு இருக்கும்டா, நான் இல்லன்னு சொல்லல. இந்த விஷயத்த நம்ம மனசுல போட்டு நம்மளா புடுங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது அந்த பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசு தெளிவாயிரும். அவளும் ஒரு தெளிவா இருப்பா. அதுக்காகத்தான் நான் சொல்றேன் சரோஜா, கேட்க வேண்டாம். ஒருவேளை அவன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்து நம்ம போய் கேட்டு இல்லன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். அவன் மனசும் கஷ்டப்படும், என் மனசும் கஷ்டப்படும். இந்த பிள்ளை இன்னொரு வாட்டி வந்தா என் பிள்ளைய என்னையும் விட்டுருங்க, நாங்க ஏதோ ஒரு மூலையில நிம்மதியா இருந்துட்டு போறோன்னு கையில காலில் விழுந்தாவது வேணான்னு சொல்லிடணும். லூசு மாதிரி பேசாத சாந்தி. இந்த பிள்ளை ஒரு டாக்டர். உன் மகளை பிடிச்சதுனாலதான் உன் மகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் பிள்ளைய காப்பாத்த வந்திருக்கு. அந்த பிள்ளைய போய் நம்ம வேணான்னு வெறுத்து ஒதுக்கலாமா? நீயே சொல்லு. நான் தகுதிக்கு மீறி என்ன தகுதி? ரெண்டு மனசு இணைஞ்சிருச்சுன்னா தகுதி எது, காசு பணம் எதுவுமே தெரியாது. என்ன பண்ணலாம்னு சொல்ற? என்ன பண்ணணும்னு நல்லா யோசிச்சு முடிவெடு. நான் போயிட்டு வரேன். சரி சரோஜா, நடந்ததையே நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காம பிள்ளைய நல்லா பாத்துக்க. என்ன புரியுதா? சரி. நீ என் பொண்டாட்டி தானே? நான் உங்க பொண்டாட்டி தான். இதெல்லாம் யார் அவர்கிட்ட சொல்லிருப்பா? ஆனாலும் எனக்காக என்ன காப்பாத்த வந்தீங்க பாத்தீங்களா? இப்ப சொல்றேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை முதல் விரும்பினது என்னமோ நான் தான். ஆனா உங்க பணத்துக்கும் உங்க வசதிக்கும் நான் தகுதியே இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களை விட்டு விலகி வந்தேன். ஆனா நீங்க என்னை இவ்வளவு தூரம் நேசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாமையே போச்சு. இத்தனை பேர் முன்னாடி அவ என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. என்ன சிரிச்சிட்டு இருக்கா தர்ஷினிமா? அம்மா, நான் அவனை கேட்டா தப்பா நினைச்சுக்கிற மாட்டியே. நீ என்னோட அம்மாமா, நீ என்கிட்ட என்ன வேணா கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? என்னடா நம்ம அம்மா நம்ம கிட்ட இப்படி கேட்டுட்டாலேன்னு நீ தப்பா நினைச்சுக்கிறாத. ஏமா அப்படிலாம் பேசுற? இது நாள் வரைக்கும் நீ என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. ஆனா இந்த டாக்டர் விஷயம், ஐயோ அம்மாட்ட நான் என்ன சொல்லுவேன்? அது வந்துமா, உனக்கு ஹெல்ப் பண்றாங்களே அந்த டாக்டர், இவங்க தானா? ஆமாம்மா. இதை நீ அன்னைக்கு அவர் வந்தப்பயே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சியா, இல்ல சொல்லணும்னு தோணலையா? ஐயோ அப்படிலாம் இல்லாமா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். பின்ன ஏன் சொல்லல? அவர் தாமா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் உங்ககிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னாரு?
அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஓஹோ, அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் நீ சொல்லலையா? ஆமாம்மா. என்ன நீ தப்பா நினைச்சுக்கிறாதம்மா. உன்னை நான் தப்பா நினைக்கல. என்கிட்ட சொல்லலன்னு தான் ஒரு வருத்தம். ஐயோ அம்மா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லம்மா. சரி விடு. வேற எதையாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா தர்ஷினி? அவர் சொன்ன மாதிரி உனக்கும் அவரை பிடிச்சிருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. அவரை நான் சரவணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப அவரை கூட்டிட்டு போனப்பதான் நான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு அவரை தெரியும். அவரு ரொம்ப நல்லவருமா. ஓஹோ, நான் அதுக்கு சொல்லலம்மா. அவரு நிறைய பேருக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காருமா. நிறைய பேரை படிக்கலாம் வைக்கிறாருமா உன்ன மாதிரி. ஆமா, அப்ப உனக்கும் விருப்பம்தான் அப்படித்தானே? அப்படிலாம் இல்லம்மா. பின்ன எனக்கு நீதாம்மா முக்கியம். உன் முடிவு எதுவோ அதுதாம்மா என் முடிவும். ஏன்னா நீ இல்லாம நான் இல்லம்மா. அவர் என்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னப்ப கூட ஒன்னதாம்மா நான் நினைச்சு பார்த்தேன். அவரோட வசதிக்கும் அந்தஸ்துக்கும் நம்ம தகுதியே இல்லாதவங்கம்மா. அவர் ஆசைப்படலாம், ஆனா நம்ம ஆசைப்படலாமா? நீ இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கியா தர்ஷினி? நான் தான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிலாம் இல்லம்மா. நீ சொல்றதுதாம்மா சரி. அவங்களோட வசதிக்கும் தகுதிக்கும் நம்மளால போட்டி போட முடியாது. நானே ஏதோ அரைவேர் காவேர் கஞ்சி குடிச்சினாலும் உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட ஆசை. உன்னை வசதியான வீட்டுல கட்டி வச்சு நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது தர்ஷினி. நம்ம தகுதிக்கு ஏதோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவே போதும் தர்ஷினி. உன்னோட விருப்பம் எதுவோ அதுதாம்மா என்னோட விருப்பமும். என்னடா அம்மா இப்படி சொல்றாளேன்னு தப்பா நினைச்சுக்கிறாத. வசதியான வீட்டு மாப்பிள்ளைய வேணான்னு சொல்றாளே, அம்மா நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாளோ என்னமோ. அப்படின்னு மட்டும் என்ன தப்பா நினைச்சிடாத தர்ஷினி. என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? அப்பா போனதுக்கு அப்புறம் என்ன நீ பார்த்து பார்த்து வளர்த்துருக்க. உன்னை போய் நான் தப்பா நினைப்பேனம்மா. ஏம்மா அப்படியெல்லாம் பேசுற? நமக்கு அந்த வசதியான வாழ்க்கையில வேணாம் தர்ஷினி. அடியே வாங்கடி வெளியே. திரும்ப சண்டைக்கு வந்திருக்காங்களாம்மா? நீ உள்ளேயே இரு தர்ஷினி. நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். உன்னை நான் தனியா விட மாட்டேன். அடியே வாங்கடி வெளியே. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணுமா? ஆண்டி, எவனோ ஒரு பொறுக்கிய கூட்டு வந்து என் பிள்ளையவே அடிக்க விடுறீங்களா? யாரு யார பொறுக்கி என் பையனை அடிக்க நீங்க வேடிக்கை பார்த்து சிரிக்கிறீங்களா? என்ன திமிரடி உங்களுக்கு? என்ன பிரச்சனை? அதான் இப்ப பிரச்சனை முடிஞ்சிருச்சுல. திரும்ப திரும்ப வந்து ஏன் எங்ககிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கீங்க? பேச மாட்டேன். ஏன்டி பேச மாட்டேன்? எவனோ ஒரு பொறுக்கி பையன் என் பிள்ளைய வந்து அடிக்கிறியா? உன்னை வந்து காப்பாத்துறியா? யாரடி அவன்? யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? அதானே உன் மகளை வச்சு மயக்கி அவன் என்ன வந்து அடிக்க சொன்னியா? வாய் அளந்து பேசுங்க. அது நீ அழைச்சேன்னு பாக்குறேன். இல்ல நடக்கிறதே வேற. என்னங்கடி பேச்சலாம் அதிகமா இருக்கு. இவ்வளவு நேரம் மூசு மூசுன்னு 2 பேரும் கண்ணீர் விட்டுட்டு அழுதுட்டு கிடந்தீங்க. இப்ப எப்படிடி வாய் கூடிச்சு? ஓஹோ, அவ வந்த தைரியமா? இங்க பாருடி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உன்னையும் உன் மகளையும் இந்த ஊரை விட்டு ஓட ஓட வரட்டல. இங்க வரட்டணும்னு அவசியமே இல்ல. நானும் என் பிள்ளையும் இந்த ஊரை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஊரை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா? நடக்க கூடாது. இவளுக்கு அந்த ஊரை விட்டு போய் நிம்மதியா இருந்துடலான்னு பாக்குறாளா? விட மாட்டேன், விடவே மாட்டேன்டி. மகன் சொன்ன மாதிரி இவளை கட்டிக்கிட்டு வந்து காலம் பூரா கஷ்டப்படுத்தணும். என் வீட்டு வேலைக்காரியா இருக்கணும். இவ்வளவு திமிரவளுக்கு எவனா ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வந்து என் பிள்ளைய அடிக்க விடுறாளா? இருடி உன்னை வச்சுக்கிறேன். என்ன சொல்ற நீ? ஊரை விட்டு பாப்பாரியா? ஆமா, எங்களுக்கு யாரும் வேண்டாம். என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்க? அதான் சொல்றேன், எங்களுக்கு யாரும் வேணான்னு. நாங்க எக்கேடா கெட்டுட்டு போறோம். எங்களை விட்டுருங்க. நாங்க எங்கேயாச்சும் போய் நிம்மதியா இருந்துட்டு போயிடும். நிம்மதி உங்களை இருக்க விட்டுருவனா? பாரு சாந்தி, நமக்குள்ள அடிச்சுக்கிடுவோம் கூடிக்கிடுவோம். அதுக்காக நீ இப்படி ஊரை விட்டு போகணும்லாம் முடிவெடுக்காத. நான் ஏதோ ஒரு கோவத்துல பேசியிருப்பேன். அதுக்காக இப்படி பண்ணாத. ஓஹோ, இவ்வளவு நேரம் இல்லாத அக்கறை இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு? 2 பேரும் சொந்தக்காரங்க. நம்ம அடிச்சுக்கிடுவோம் கூடிக்கிடுவோம். அதுக்காக உன்னை ஊரை விட்டு அனுப்புறதுக்கு அளவுக்குலாம் நான் கொடுமைக்காரி இல்ல சாந்தி. இப்ப என்ன பிரச்சனை? என் மகனுக்கு உன் மகளை கட்டி கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதானே? ஆமா, உன் மகனுக்கு என் மகளை கொடுக்க மாட்டேன். ஏன் சாந்தி ஏப்பெல்லாம் பேசுற? என் மகனுக்கு உன் மகளை கொடுத்தா என்ன? கொடுத்தா என்னவா? என் பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிக்க நான் விரும்பல. அதான் சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க? இங்க பாரு சாந்தி, நான் என் முழு மனசோட கேக்குறேன். தயவு செஞ்சு உன் மகளை என் மகனுக்கு கட்டி வை. உன் மக வந்து என் மகனை திருத்தலாம்ல. ஊர்ல இருக்கவங்க மனசெல்லாம் திருத்துறதுக்கு நான் ஒன்னும் பிள்ளை பெத்து வைக்கல. என் பிள்ளை அரை வைத்து கா வைத்து கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா இருக்கணும். அதுவே எனக்கு போதும். சாந்தி, நான் சொல்றதை கேளு சாந்தி. இப்ப நம்ம வேணா அடிச்சுக்கலாம், ஆனா 2 பேரும் கூடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கலாம்ல. நம்ம கூடவே வேணாம், கூடவும் தேவையில்லை, அந்த அவசியமும் இல்ல. தயவு செஞ்சு நீங்க போங்க, எங்களை விட்டுருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நான் சொல்றத தானே கேட்க மாட்டேன். உங்க அண்ணனை கூட்டு வந்து பேசினா நீ மறுத்து பேச மாட்டேன். அது எனக்கு நல்லா தெரியும். எங்க அண்ணன் நானும் என் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கும். அதனால இந்த விஷயத்தெல்லாம் எங்க அண்ணன் என்கிட்ட வந்து கேட்காது. உங்க அண்ணனை வந்து கேட்க வச்சு பாருங்க. வந்துட்டாங்க பெருசா. நம்ம அதெல்லாம் இவ்வளவு நேரம் தையத்தக்கான குதிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சமாதானம் பேசிட்டு போறாங்க. இதுக்கு என்னமா அர்த்தம்? இவ ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கா, அதான் எனக்கு தெரியுது. ஆனா எங்க அண்ணன் வந்து கேட்டாலும் கூட அவனுக்கு நான் உன்னை கட்டியே வைக்க மாட்டேன். அண்டவனை திருத்துறதுக்கு என் பிள்ளைதான் கிடைச்சாளா? இப்போ
சரிம்மா. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாம் தர்ஷினி. ஏய் தர்ஷன், உனக்கு இவ்வளவு தைரியமா? ஏன் தர்ஷினி, உனக்கு எதுவும்னா என்னால தாங்க முடியல. உன் ஃப்ரெண்டுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நான் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு. ஆனா உனக்கு தெரியல பாத்தியா? உன் ஃப்ரெண்டு மட்டும் வந்து சொல்லலைன்னா எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவனும் உன் கழுத்துல தாலி கட்டி இருப்பியான், நானும் உன்னை கைவிட்டிருப்பேன். உனக்கு என்கிட்ட இதை பத்தி சொல்லணும்னு தோணல பத்தியா? நீ சொல்லலைனாலும் எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும் தர்ஷினி. நிஜமாவா? நீ எப்படி வந்த? இப்பதான். என்னடி பண்ற? என்னடி பண்ற? டாக்டர். டாக்டர் தான். என்ன உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப. ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்லாம் தெரியாது. ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தர்ஷினி. இது நாள் வரைக்கும் எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணணுன்ற நினப்புல பார்த்ததே இல்லை. ஆனா என்னமோ உன்னைய பார்த்தோன்னே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது தர்ஷினி. உனக்கு என்ன பிடிக்குமோ? தெரியலையே. பிடிக்கும் சொல்லு, இல்ல பிடிக்காதுன்னு சொல்லு. இது என்ன தெரியலையே? அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்படி சொன்னேன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கங்க. அப்ப பிடிக்கும் அப்படித்தானே? அப்ப பிடிக்காதா? நான் அப்படி சொல்லலையே. இதென்னடியே அநியாயம்? பிடிக்கும்னு சொல்லு, ஒன்னு பிடிக்காதுன்னு சொல்லு. பிடிக்கும்னாலும் இல்லைன்ற, பிடிக்காதானாலும் இல்லைன்ற. நான் எப்படி நினைச்சுக்கிறது? பிடிக்கும் ஆனா பிடிக்காது. ஏய், நீ என்கிட்ட அடிதாண்டி வாங்க போற? அடிங்க பாப்போம். அடிக்க மாட்டேன்ற தைரியம் தானே? நான் தான் அடிங்கன்னு சொல்றேனே. சே, ஒன்ன போய் நான் அடிப்பனா? என்ன மன்னிச்சிருங்க. என்னதான் நீங்க என் மனசுல இருந்தாலும் எனக்கு எங்க அம்மா தான் வேணும். எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம். எனக்கு வேற யாருமே வேண்டாம். நம்ம மன்னிச்சிருங்க. எங்க அம்மா சொன்ன மாதிரி நானும் எங்க அம்மாவும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடும். எங்களால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். நான் அந்த ஊரை விட்டு போயிட்டா என்ன நீங்க மறந்துடுவீங்க. மறந்து வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். என்னது கொடுமை? இந்த பைய தனியா உட்காந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கியா? அதுவும் சிரிச்சு வேற பேசிட்டு இருக்கியா? சரியில்லை, இது சரியே இல்லை. கூடிய சீக்கிரம் அவளோட அப்பனையும் ஆத்தாளையும் கூட்டுக்கிட்டு வந்து இந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சாதான் நல்லது. நமக்கும் நிம்மதி. இது எடுவிட்டவே இல்லை. உண்மையாதான் சொல்றியா? பாட்டி யார் கூட உட்காந்து தனியா பேசிட்டு இருக்க? யாருமே இல்லையே. ஐயோ போச்சு. இவ்வளவு நேரம் அவ இருக்கதை நினைச்சு கனவு கண்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தோம். போச்சு, பாட்டி பாத்துருச்சு. என்ன நடக்க போகுதோ? சரியில்லடா மகனே, நீ சரியே இல்ல. என்ன சரியில்லை? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? அதால உங்க அப்பா கிட்ட உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்டா. நிஜமாவா சொல்ற? ஐயோ என் செல்ல பாட்டி. என்னடா இது? இத்தனை நாள் கல்யாணம் முடிச்சுக்கடான்னா வேணான்றவியா? இப்பனும் என் செல்ல பாட்டின்னு சம்மதம் சொல்றியா? என்ன நடக்குதுங்க? சரி, ரொம்ப யோசிக்காத. சீக்கிரமா எனக்கு கல்யாணம் முடிக்கிற வழிய பாரு. எனக்கு இது ஓவரா தெரியலடா. என்னமோ சீக்கிரமா சோறாக்குன்ற மாதிரி சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்ற. இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு முடிஞ்சிருமா என்ன கல்யாணம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. எனக்கு தேவை கல்யாணம். இதுக்கு நாள் பார்க்கணும், தேதி குறிக்கணும், பொண்ணு பார்க்கணும், அப்புறம் புரோக்கரை பார்க்கணும். இதுக்கெல்லாம் உனக்கு அவசியமே இல்ல. பொண்ணு தானே, நான் சொல்றேன். நீ எப்படா புரோக்கர் வேலை ஆரம்பிச்ச? எனக்கு கிசும பத்தியா? ஐயோ பாட்டி, நான் ஒன்னும் புரோக்கர் வேலையெல்லாம் ஆரம்பிக்கல. நான் ஒரு பொண்ணு சொல்றேன், அந்த பொண்ணை போய் பாரு. ஓ, லவ்ஸா? போ பாட்டி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் படவா, எப்ப இருந்ததெல்லாம்? அதெல்லாம் இப்ப கொஞ்ச நாளா தான். அதான் மாப்பிள்ள உட்கார்ந்து கனவுலயே பேசுறீங்களோ? போ பாட்டி, ஒரு பேரங்கிட்ட பாட்டி பேசுற பேச்சாது. டேய் நடிக்காதடா. அப்ப இந்த வீட்டுக்கு ஒரு மகாராணி வர போறாங்க. படவா.
உன் மனசை கொள்ளை கொண்ட உன் காதலி யார்? போ பாட்டி, என்ன இப்படி பேசுற நீ? இப்படா பேசுற? போ மத, நான் தூங்க போறேன். டேய் டேய், நீ தூங்குவியா தூங்க மாட்டியான்னு எனக்கு தெரியும்டா மவனே. இதுக்கு தான் அன்னைக்கு என்ன பத்தியும் உங்க தாத்தனை பத்தியும் உட்காந்து பேச விட்டு கேட்டுட்டு இருந்திருக்க. இப்பத்தானே தெரியுது எலி எதுக்கு சொற்றோட தெரியுதுன்னு. பாட்டி, நீ என்ன பழமொழியவே மாத்தி சொல்ற? எலி எதுக்கு அம்மனமா தெரியுதுன்னு தானே சொல்றாங்க, நீ என்ன மாத்தி சொல்ற? அதாடா முக்கியம். சரி, என் பேத்தி பேர் என்னது? தர்ஷினி. அட 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 அட, என்ன ஒரு பொருத்தம், பேர்லயே இவ்வளவு பொருத்தமா இருக்கடா. ஆமா பாட்டி, எவ்வளவு பொருத்தமா இருக்கு பத்தியா? தர்ஷன், தர்ஷினி. சும்மா சொல்லக்கூடாது, பேர்லயே இவ்வளவு பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கிய, நல்ல பொண்ணாத்தான் இருக்கும். நல்ல பொண்ணுதான் பாட்டி. ஆனா ஆனா என்னடா? ஆனா அவளுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். என்னடா சொல்ற? ஏன் பாட்டி ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது? கஷ்டப்படுற ஃபேமிலிய கல்யாணம் பண்ணிக்கிற கூடாதா? ஆச்சே, நான் போய் அப்படிலாம் நினைப்பனாயா? நம்ம கிட்ட இல்லாத சொத்தா சுகமா? வர பொண்ண நம்ம நல்லா பாத்துக்கிறோம்யா. லவ் யூ பாட்டி. உன்கிட்ட இருந்து நான் இப்படி ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி. ஏய், நானும் உங்க தாத்தனும் அவ்வளவு வசதியானவங்களாம் கிடையாது. பண்ணையார் மகன் சொன்ன. பண்ணையார் மகதாண்டா, யார் இல்லைன்னு சொன்னா? ஒரு காலத்துல எங்களுக்கும் கஷ்டம்லாம் வந்துச்சு. நாங்களும் கஷ்டப்படுற குடும்பமா தான் இருந்தோம். உங்க அப்பா பிறந்தப்பெல்லாம் பசி பட்டினி எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த சொத்து பத்தலாம் அதுக்கு அப்புறமா வந்ததுடா. சொத்து இருந்து என்னடா பண்ண போறோம்? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பக்கத்துல இருந்தா அதுவே உனக்கு போதும்ல? போதும் பாட்டி, எனக்கு அதுவே போதும். என்னோட சந்தோஷம் தாண்டா, என்னோட சந்தோஷமும். ஆனா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு, அமெரிக்கால இருந்து இங்க வந்து இருந்து ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துல பொண்ணு கட்டணும்னு நினைக்கிற பத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா தாண்டா இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து எத்தனையோ பேர் அமெரிக்கால போய் அங்க இருக்க பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீ இங்க வந்து என் கூட சந்தோஷமா இருக்க பத்தியா? உன் கூட சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கே தெரியுது, அப்புறம் இப்பெல்லாம் பேசுற? சரிப்பா, இதை பத்தி நான் உங்க அம்மா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் பேசுறேன், என்ன சரியா? சரி பாட்டி, என் செல்ல பாட்டி. போட பட வரஸ்கல். சொன்னேன்ல, இங்க வந்து இருந்தா அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரியவே செய்யாதுன்னு. உன் பேச்ச கேட்டு நான் இங்க வந்து பத்தியா என் பத்தியா செருப்பால அடிக்கணும். நான் என்னடி பண்றது? உங்க அப்பே பக்காவா பிளான் போட்டு நம்மள இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காகத்தான் சொன்னேன், நீ மட்டும் போ, நான் வரலன்னு. கேட்டியா நீ? பேசினாப்ல உங்க அப்பே விட்டுருவாரா என்ன? இப்ப பாரு, அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியாம மண்டையெல்லாம் பிச்சுக்கிறது. எனக்கு அதுக்கு மேல வயிற்றுச்சலா இருக்கு. அங்க இருந்தாவது நான் அஸ்வின் மாமாவை பாத்துட்டுனாலும் இருப்பேன். ஆனா இங்க வந்து என்ன அங்க போக விடாம ஆக்கி விட்டீங்கல்ல, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமாடி, எனக்கு மேல ஆசையா பாரு இங்க வந்து இருக்கணும்னு. எல்லாம் என் தலையெழுத்து வாங்கிட்ட அப்பெல்லாம் பேச்சு கேட்கணும்னு. உனைய பெத்ததுக்கு ஒரு ஆட்டுக்களை பெத்து வச்சிருக்கலாம். என்னடி அம்மா அம்மா நொம்மானுக்கிட்ட மனுஷனுக்கு வர்ற வெறிச்சலுக்கு கோவத்துல ஏமா அப்படி வளர்ற? பின் என்னடி, எனக்கு என்ன செய்யணும் தெரியல. பேசாம அங்கேயே பேருமாடி. போ, உன்னை அங்க பத்திர பாக்க வச்சு அழைக்கிறாங்களாம். பேசாம இருமா. அப்ப லேசப்பட்ட ஆள் இல்லடி. இந்த மலருக்கு கல்யாணம் நல்லா நடக்கணும்ன்றதுக்காக நம்மள இப்படி தனியா பிரிச்சு கொண்டு வந்துட்டாரு பத்தியா? இவன் பூசனை என்ன நினைச்ச? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நம்ம தான் இத்தனை நாள் அவர் அப்பாவி அப்பாவி நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவரு நமக்கு மேல இருக்காரு. நெசந்தாண்டி, இத்தனை நாள் அப்பாவியா இருந்த மனுஷன் இப்ப மட்டும் இப்படி மாறுறதுக்கு என்னடி காரணம்? யாராரு? நம்மதான். நம்மள பார்த்துதான் இதெல்லாம் கத்துட்டு இருந்திருப்பாரா? ஏண்டி சந்தேகமா வேண்டாம், நம்ம செய்யறத பார்த்துதான் அப்பா இப்படி எல்லாம் செய்யறாரு. ஆனாலும் உங்க அப்பா நம்மளை பத்தி நல்லா தாண்டி புரிஞ்சு வச்சிருக்காரு. எப்படியும் நம்ம அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டோம் தாண்டி இங்க வந்து கூட்டு வந்து வச்சிருக்காரு. இவரை பத்தி இத்தனை நாள் நான் தாண்டி தப்பு கணக்கு போட்டேன். இப்ப வாச்சும் தெரியுது, அதுவே போதும். நம்மள என்ன அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாம அப்பப்பா போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். பார்த்துட்டு வந்து தூங்க போறேன். அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சா தாண்டி நம்ம ஏதாச்சும் பிளான் போட்டு கல்யாணத்தையும் தடுக்க முடியும், உனக்கு அஸ்வினையும் கிடைக்க செய்ய முடியும். எனக்கு நம்பிக்கை இல்லம்மா, இந்த கல்யாணம் நடந்துதான் தீரும் போல. நம்பிக்கை இல்லையா? ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சுமா இப்பெல்லாம் பேசுற? என்னை பத்தி தெரிஞ்சதுனாலதான் இதெல்லாம் பேசுறேன். ஒரு பிளான் போடுவேன், ஆனா அது ஃபிளாப்ல தான் போய் முடியும். ஏன் அந்த டாக்டரவே கொல்ல முயற்சி பண்ணேன், அது நடந்துச்சா என்ன? அதுக்காகத்தான் சொல்றேன், நம்ம போடுற பிளான்லாம் அவ்வளவு ஈஸியாவே தோல்வி அடைஞ்சிருதுமா. இதுக்கு என்ன தாண்டி பண்றது? யோசிப்போம்மா, யோசிப்போம். ஒரு வாரம் இருக்கு, எப்படியாச்சும் யோசிச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். ஆமாடி, எனக்கு அந்த மலர் நல்லாவே இருக்கக்கூடாது, அதுதாண்டி ஆசையே. இப்ப பாரு, அவளுக்காகத்தான் அந்த சிரிக்கிக்காகத்தான் இப்ப நம்ம வந்து தனியா அனாத மாதிரி கிடக்கும். இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் நான் எந்த வேலையுமே செய்யல. ஆனா இங்க வந்து பாத்திரம் விளக்கணும், துணி வைக்கணும், சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பன் தான். உங்க அப்பனை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. ஆமா, இது ரொம்ப முக்கியம். நீ வேற ஏம்மா வயிற்றுச்சல கிளப்புற? நான் என்ன நிலைமையில இருந்தா நீ எதை யோசிச்சுட்டு இருக்க? நமக்கு தேவை அந்த தென்றலும் மலரும் நல்லாவே இருக்கக்கூடாது, அது மட்டும்தான். அதை பத்தி
யோசி, கண்டதை யோசிச்சு என்ன கடுப்பேத்தாத. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.